ஹலோ. வாக்குண்டா நல்ல மனதுண்டா மால் மலராய் நோக்குண்டா நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார்த்தி மேனி தும்பிக்கையானோன் பாதா தப்பாமல் சார்வார் தமக்கே ராமா உன்னை உமை தோளுமே என பாடுவோமே சாமி பலகாலம் அப்படி மலை மகளே மகளே சனோட திருமகளே அம்மா மலை மகளே போட் 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 அப்படி என் குருமா எழுத வைத்தார் என் குருவோ வடமல்லி புற்றறியும் வல்லமா நகரில் வாழும் மாறிதிரே நாமம் பேச்ச நாமம் பேச்ச மாரியம்மாள் புலவர் பாதம் ஏட மாறி நீரே அம்மா மாரியம்மாள் புலவர் பாதம் ஆதிவெள்ளி கைலாசத்தில் பார்வதியும் நதியில சந்திரரும் நதியில சூரியரும் நதியில தன்னதியில லட்சுமியும் ஆடே பச்சை மாலு லட்சுமி நாட்டிலையும் நல்ல நாடு நாகலோகப்பட்டணம். அங்கே நாகராஜன் நாகக்கண்ணி இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மண் இருக்கு, மனை இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, கூட கூட கோபுரங்கள் எல்லாம் இருந்தும் ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லை. அப்படியாக அங்கிருந்து இருவரும் பயணமாகி வருகிறார்கள், பகவானும் பார்வதியும். ஆமா, அதாவது அவர்கள் படியளந்து இருவரும் பயணமாகி வருகிறார்கள். அப்ப அதை கேட்ட பார்வதி, ஆமா பகவானே, என்ன 7 கடற்கு அப்பாலே சரி ஒரு ஆணினுடைய பெண்ணினுடைய சத்தம் கேட்கிறது. அப்படியா? அது என்ன என்று கேட்கும் போது, என்னம்மா அம்மா பார்வதி, என்ன அங்கே நாகராஜன் நாகக்கண்ணி இருவரும் சரி பிள்ளை இல்லாத காரணத்தால் இருவரும் தவம் இருந்து வருகிறார்கள். அப்படியா? ஆமா, சிவராணி அழகாக அப்படியாக வாழ்ந்து வருகிறார்கள், சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவர்களுக்கு அப்பா நீங்க குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அம்மா பார்வதி, நான் கொடுக்க மாட்டேன், அவர்கள் முன்ஜென்மத்திலே பாவம் செய்திருக்கிறார்கள், சரி, அதனால் நான் கொடுக்க முடியாது, நான் கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்ல அம்மா பார்வதி, அப்படி என்றால் நீயே போய் அவர்களுக்கு பிறக்க கடவுது என்று சொல்ல, பார்த்தா யாருக்கு நான் பிள்ளை வர கொடுக்க சொன்னால் என்னையே போய் பிறக்க போய் சொல்கிறீர்களே, பூமி தாங்குமா என்று சொல்ல, அப்போ 1008 சொர்வங்களில் அரை சொர்வமாகவே நீயே போய் பிறக்க வேண்டும் என்று சொல்ல, ஆமாம்மா, 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலமாக 8 அமிர்த கலசங்களை எடுத்து நாகராஜன் நாகக்கண்ணியிடம் ஒப்படைக்க, சரி, அவர்கள்
21 நாள் அரை மண்டலம் 48 ஒரு நாள் ஒரு மண்டலமாக பூஜை செய்து வருகிறார்கள். ஆமாம்மா. அப்படி பூஜை செய்து வர 48ஆம் நாளையில செவ்வாய்க்கிழமையில எப்படி அவதரிக்க போகிறார்கள்? யார் யாரெல்லாம் வந்து அபாதாரம் செய்ய போகின்றார்? யார் யாரெல்லாம் நமக்கு விறக்க போகின்றார்? ஒன்றாவது கலசத்தில தாரமா தான் பிறந்தாள். இரண்டாவது கலசத்தில ஈஸ்வரியா தான் பிறந்தாள். மூன்றாவது கலசத்தில அம்மா முப்போடாதி தான் பிறந்தாள். நாலாவது கலசத்தில அழகு நாச்சி தான் பிறந்தாள். ஐந்தாவது கலசத்தில அழகு நாச்சி தான் பிறந்தாள். ஆறாவது கலசத்தில காளியம்மா தான் பிறந்தாள். ஏழாவது கலசத்தில வடக்குத்தியா தான் பிறந்தாள். எட்டாவது கலசத்தில கலசத்தில பிறந்தாள். கலசத்தில சங்கரு அப்படியாகவே 8 கலசங்கள் அம்மையான அட்டகாலிய பிறந்தாளே.